தமிழாட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காரா இல்லையான்ற குழப்பம் நிறைய நாம் தமிழர் கட்சி உறவுகளிடையே வந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நிலையில நத்தம் சிவசங்கரன் இப்போ புது பொலியுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே அடங்கா புலிகள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு. அந்த யூடியூப் சேனல் வழியாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. எங்கேயா போய் தடுத்து நிறுத்துறதா இருக்கட்டும், குவாரி சண்டைகளாக இருக்கட்டும், எல்லாமே யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில அவரோட அடங்கா புலிகள் சேனல் முடக்கப்பட்டுடுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதுல வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நிலையில இப்ப புது விதமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது புலியுடன் நாட்டாமை அப்படின்ற ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள். அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி நாம் தமிழர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை போட்டிருக்காரு அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக ஆரம்பிச்ச இந்த ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் நன்றி நாம் தமிழர்னு போட்ட மாதிரி தெரிஞ்சிருச்சு. இவர் நாம் தமிழர் கட்சிக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இது முக்கியமா இருக்கு. அவர் நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் இந்த வீடியோ இந்த காணொலிகளில் பேசுவாரு. மறுபடியும் புதுப்பொலியோட நாம் தமிழர் கட்சியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நத்தம் சிவசங்கரன் அவர்களை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சாட்டை திருமுருகனுக்கு ட்வீட் போட்டதா இருக்கட்டும், சாட்டை திருமுருகன் அதுக்கு பதில் சொன்னதா இருக்கட்டும் சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமா அவர் அரசியல் நாம் தமிழர் கட்சியில் பழக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் அவரை கூப்பிட்டு பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே மறுபடியும் நத்தம் சிவசங்கரன் புதுப்பொலியோட நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரியான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவர் மேலும் மேலும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.